தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தப் போகும் தாக்கம் என்ன, நிஜம் என்ன, வெறும் மாயையா? அலசுவோம். தமிழக வெற்றி கழகத்தின் உள்கட்சி ஆய்வு. அந்த கட்சி 30%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 74 இடங்களை கைப்பற்றும் என்று கூறுகிறது. இது சாத்தியமா? 74 இடங்கள் என்பது ஒரு மாபெரும் இலக்கு. திராவிட கட்சிகளின் கோட்டையில் இத்தனை இடங்களை பிடிப்பது சாமானியமான விஷயம் அல்ல. இதற்கு பின்னால் இருக்கும் கணிப்பு என்ன? ஆனால் பல சுயேட்சை கருத்து கணிப்புகள் வேறு ஒரு கதையை சொல்கின்றன. ஏபிபி லைவ் மற்றும் சாணக்கியா போன்ற கணிப்புகள் விஜய்க்கு 15 முதல் 18% வாக்குகள் கிடைக்கலாம் என்கின்றன. இந்த 18% வாக்குகள் என்பது விஜயை ஒரு முக்கிய சக்தியாக மாற்றும். ஆனால் ஆட்சியை பிடிக்க இது போதுமா, அல்லது இது ஒரு ஆரம்பம் மட்டுமா? அதே சமயம் நக்கீரன் போன்ற இதழ்கள் வெறும் 9.5% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்று கணித்துள்ளன. இந்த முரண்பட்ட தகவல்களுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன? விஜயின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள். தமிழகத்தின் 40% வாக்காளர்கள் 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள். முதல்முறை வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு? சுமார் 12.5 லட்சம் முதல்முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இவர்களின் முதல் சாய்ஸ் விஜயாக இருக்க வாய்ப்பு அதிகம். விஜயின் பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளம் வாக்குகளாக மாறுமா? கடந்த காலங்களில் சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்தபோது நடந்த மாற்றங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். 2006 கேப்டன் விஜயகாந்த் தனது முதல் தேர்தலில் 8.3% வாக்குகளை பெற்றார். அந்த வரலாறு மீண்டும் ஒருமுறை விஜயின் மூலம் மாறுமா? பெண் வாக்காளர்கள் மத்தியிலும் விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. RS2 500 உதவித்தொகை போன்ற வாக்குறுதிகள் வேலை செய்யுமா? இலவச எரிவாயு சிலிண்டர் மற்றும் மாதந்தோறும் உதவித்தொகை போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்கள் பெண் வாக்காளர்களை கவருமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. விஜய் தனது எதிரிகளை தெளிவாக அடையாளம் காட்டியுள்ளார். பாஜக ஒரு கருத்தியல் எதிரி, திமுக ஒரு அரசியல் எதிரி. இந்த தெளிவான நிலைப்பாடு அவருக்கு கை கொடுக்குமா? திராவிட அரசியலின் இருமுனை போட்டியை மாற்றி ஒரு மூன்றாவது சக்தியாக விஜய் உருவெடுப்பாரா? இது தமிழக அரசியலின் அடுத்த கட்டமா? மறுபுறம் திராவிட மாடல் மற்றும் பல நலத்திட்டங்கள் மூலம் திமுக தனது 40% வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொள்ள போராடுகிறது. காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுத்துள்ளன. விஜயால் இதை உடைக்க முடியுமா? விஜய் யாரை அதிகம் பாதிப்பார்? கடந்த தேர்தலில் 127 தொகுதிகளில் சிறிய கட்சிகள் பெற்ற வாக்குகள் வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமாக இருந்தன. விஜய் 10 முதல் 12% வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இது திமுகவிற்கு சாதகமாக அமையலாம். அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கொண்டது. அந்த வாக்குகளை விஜய் பிரித்தால் அது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாகும். ஆனால் நகர்ப்புற மற்றும் படித்த இளைஞர்களின் வாக்குகள் விஜய்க்கு சென்றால் அது திமுகவின் கோட்டைகளை சரிக்கும் ஒரு கருவியாக மாறலாம். சென்னை போன்ற மாநகரங்களில் விஜயின் செல்வாக்கு திமுகவின் வெற்றி வாய்ப்பை பறிக்க வாய்ப்பு உள்ளது. நகர்ப்புற வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? வெறும் செல்வாக்கு மட்டும் போதுமா? வாக்குச்சாவடி அளவில் வலுவான கட்டமைப்பு விஜயிடம் உள்ளதா என்பதுதான் கள நிலவரம். திமுக மற்றும் அதிமுகவிடம் இருக்கும் பூத் மட்டத்திலான கட்டமைப்பு விஜயிடம் இல்லை. வெறும் ரசிகர் மன்றங்களை மட்டும் வைத்து ஒரு தேர்தலை வெல்ல முடியுமா? தமிழக அரசியலில் சாதி மற்றும் பணபலம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விஜயின் சாதியற்ற பிம்பம் கிராமப்புறங்களில் எப்படி வேலை செய்யும்? சாதி அரசியல் மேலோங்கி இருக்கும் பகுதிகளில் விஜய் எப்படி செயல்படுவார் என்பதுதான் அவரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணி. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு போன்ற தொகுதிகளில் விஜய் நேரடியாக போட்டியிடப் போவதாக தகவல்கள் வருகின்றன. இது ஒரு பெரிய சவால். மத்திய தமிழகத்தில் தனது பலத்தை காட்டவே விஜய் திருச்சியை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு ராஜதந்திர நகர்வா? பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் ஒரு கிங்மேக்கராக மாறுவாரா, அல்லது வெறும் வாக்குகளை பிரிக்கும் ஒரு ஓட்கட்டராக மட்டும் இருப்பாரா? 2026 தான் விடை கிடைக்கும். யாருடன் கூட்டணி அல்லது தனித்து போட்டியா? விஜயின் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றன என்பது மட்டும் நிச்சயம். தமிழகத்தின் 50 கால திராவிட அரசியலின் இருமுனை போட்டியை விஜய் முடிவுக்கு கொண்டு வருவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து என்ன? கீழே சொல்லுங்கள். விஜயின் வருகை ஒரு புயலா அல்லது வெறும் தென்றலா? தமிழக மக்களின் தீர்ப்பு 2026 தெளிவாக தெரியும். அதுவரை காத்திருப்போம். இதுபோன்ற அரசியல் அலசல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி.